ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் இயக்குனர் ஜிவ்குமார் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் ஆர் ஜனவரி மந்த்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது போக இந்த படத்தை பத்தி இப்போ ரீசெண்டா தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்டர் ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்துல ஃபீமேல் லீட் வந்து ஆர்டிஸ்ட் நஸ்ரியா வந்து பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது போக இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான காஸ்டிங்குமே பண்ண போறாங்க. அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு கேரளா ஆக்டர் வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஸ்லன் தாங்க. ஸோ நேஸ்லன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த சூர்யா 47 படத்துலயுமே அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. போற போக பார்த்தா இந்த படத்துல சூர்யா மட்டும் தான் தமிழ் ஆக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே கேரளா ஆர்டிஸ்ட் தான் வராங்க. ஸோ நேஸ்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த சூர்யா 47 படம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் திரைப்படமா தான் வரப்போகுது. ஸோ இந்த படத்துல சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான காப்பா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சூர்யாவுடைய போலீஸ் திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.